ஜோதிட சாஸ்திரத்தில் நவகிரகங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் 3 முக்கியமான கிரகங்களுக்கு தான் சாந்தி பரிகாரங்கள் சொல்லியிருக்கு. அதில் ஒரு கிரகம் எதுனா ராகு. இந்த செவ்வாய் தசை முடிஞ்சு இந்த ராகு தசை ஆரம்பிக்கும். இந்த ராகு தசைக்கு நிறைய பேர் இந்த காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் போன்ற ஸ்தலங்கள் எல்லாம் போய் பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வேதத்தில் ஆதியில் இந்த ராகு தசைக்கு சரியான பரிகாரம் எது என்று சொன்னால், துர்க்கையிலே நவ துர்க்கைகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு துர்க்கை சூரணி துர்க்கை என்கின்ற துர்க்கை. அதாவது ராகுக்கு தேவதை யாருன்னா துர்க்கை. அந்த துர்க்கையே நவதுர்க்கையாக இருக்கின்றாள். அதில் ஒரு துர்க்கை சூரணி துர்க்கை. இந்த சூளம் என்று சொன்னால் 3 நுனிகளை கொண்ட ஒரு ஆயுதம் சூளம். அப்ப இந்த 3 என்கிறது எந்த அடிப்படை என்றால், ஒன்று தந்தை வழி கர்மா, ஒன்று தாய் வழி கர்மா, ஒன்று அவர்களுடைய இண்டிவிஜுவல் கர்மா, பிராரப்த கர்மா. அப்ப இந்த 3 விதமான கர்மங்களையும் இந்த திரிசூலத்தினால் அதை நசுக்கி விடுவாள். ராகுதிசை நிறைய கொடுத்துரும் ஆரம்பத்துல. ஆனா ராகுதிசை முடியும் போது என்னென்னலாம் கொடுத்ததோ அத்தனையும் திரும்பி பிடிங்கிட்டு போயிடும் இந்த ராகுதிசை. அதனால தான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்வா. ஆனா ராகு கடைசியில பிடுங்குவார் இல்லைன்னு யாரும் சொல்றதில்லை. அவருடைய ஆரம்பத்திலேயே இந்த சூரியனி துர்கா ஹோமத்தை பண்ணா அந்த 3 வழி கர்மாக்கள், தந்தை வழி கர்மாக்கள், தாய் வழி கர்மாக்கள், அவரவருடைய இண்டிவிஜுவல் கர்மாக்கள், இந்த 3 கர்ம பாவங்களை அவள் சூளத்தினால் குத்தி வேற இருந்துருவா. இந்த ஹோமத்துல பயன்படுத்தக்கூடிய திரவியம் எது தெரியுமா? பூசணிக்காயை துண்டு துண்டா கட் பண்ணி அதில் சிகப்பு குங்குமத்தை போட்டு ஹோமம் பண்ணுவோம். ஹோமம் பண்ணும்போது அந்த பூசணிக்காய் ரத்தமும் மாம்சங்கிற வடிவத்தில் அந்த ஆகுதி கொடுக்கும்போது அந்த ரத்தத்தில் தானே பாவங்கள் சேருது. இந்த டிஎன்ஏன்னு சொல்கிறோமே, அந்த அத்தனை மரபணுக்கள் சார்ந்த அத்தனை கர்ம வினைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சூரியனி துர்கா ஹோமத்திற்கு. இந்த சூரியனி துர்கா ஹோமத்தை ஒவ்வொருவரும் அவரவர்கள் ராகு திசையிலே உடனடியாக செய்துவிட்டால் அவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, துர்மரணம், மகாள மரணம் மட்டுமல்லாது அனைத்து விதமான தீராத வியாதி, தீராத கடன், தீராத பகை, தீராத வழக்கு போன்ற அனைத்து பிரச்சனையும் விடுபட்டு, முக்கியமாக குழந்தைகளுக்கு தீய பழக்க வழக்கங்கள், இந்த போதை வஸ்துகள், இந்த ஆல்கஹால் போன்ற அனைத்து போதை பழக்கங்கள் இந்த விடுபட்டு நல்ல சகவாசத்துடன் அவர்கள் வாழ்வில் நலம் பெற இந்த துர்கா ஹோமத்தை ராகு திசையிலே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும்.